சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், நான் உங்ககிட்ட இது வந்து போன வாரத்துடைய vlog தான் இப்போ ஷேர் பண்ணுறேங்க. லேட்டாக தான் நான் வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையிலே ரேஷ்மா படிக்க உட்காந்துருக்கா. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டீஸ் வந்து படிக்க உட்காந்தாங்கனாலே அவங்க வந்து நல்லா படிப்பாங்க. அதனால் அந்த பழக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுங்க. அவங்க கண்டிப்பாக அதே மாதிரி நல்லா வந்து எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டாக வருவாங்க. இன்றைக்கி லன்ச் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க. காலையில் என்ன சமைக்கிறதுன்னு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கும் லெமன் ரைஸும் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நான் ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் உருளைக்கிழங்கு லெமன் ரைஸும் செஞ்சிட்ருக்கேன். ஒரு பக்கெட்டு பாலும் வந்து காய்ச்சிட்ருக்கேங்க. இப்படி தான் காலையில் விறுவிறுன்னு நான் வந்து சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டேரனுக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் வந்து கட்டிகிட்ருக்கேன். அவனுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நீங்கள் கிடைக்கலன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பாக்ஸ் ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. நல்லா அகலமாக இருக்கிறனால நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். அடுத்து வந்து பால் காய்ச்சிட்டு டேரனை பார்க்க காஃபி கொடுக்க வேண்டியதான். டேரன் பாருங்கள் ரெடி ஆகிட்டான். அவன் சாப்பிட்டாச்சு. அவனுக்கு தோசை கொடுத்தாச்சு. அவன் தோசை சாப்பிட்டுட்டு டேரன் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து பாருங்கள், முருங்கைக்காயெலாம் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரி, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்கு லஞ்ச் பாக்ஸை நான் வந்து வச்சுட்டேங்க. அவ்வளோதான். அவனுக்கு வந்து 2 பாட்டில் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி வந்து ஸ்கூலில் இருக்கிறத பிடிச்சி குடிக்கும்போது தண்ணி மாறும்போது சளி பிடிக்கும். அதுக்காக நான் வந்து 2 பாட்டிலாக வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கொடுத்து விடுங்க. மாற்றி மாற்றி குடித்தாங்கன்னாலும் சளி பிடிக்கும். டேரனுக்கும் சேம் அதே தான். தண்ணி மாற்றி குடித்தானா அவனுக்கு வந்து சளி பிடிக்கும். இப்போ அவன் வந்து உங்ககிட்ட தான் ஏதோ சொன்னான். ஆனால் அது என்ன சொன்னான்றது எனக்கு தெரியாது. அதில் வாய்ஸ் வரல. அதனால தான் நான் அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலைங்க. சீக்கிரமாக இந்த மாதிரி நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டேனாங்க. அடுத்தடுத்து வேலையை கரெக்டாக வச்சுப்பேன். மாவு அரைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து வீடு துடைக்கிற வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு பாருங்கள், லெமன் ரைஸ் செஞ்சனால ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு. அதில் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும்போது லெமன் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது கட்டு சாதம் செஞ்சுட்டோம், நமக்கு வேலையும் ரொம்ப மிச்சமாகிடும். நான் பாருங்கள், அரிசிலாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கட்டி முடித்த பிறகு நான் வந்து எல்லா பாத்திரம் தேய்ச்சி கழுவிட்டு ஆப்பத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து உளுந்த வடைக்கு ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் மாவு அரைக்கும் போது எப்பவுமே வெந்தயத்தை வந்து தனியாக ஊற வைங்க, உளுந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாவு போடும்போது உளுந்து போடுறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை போட்டு நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உளுந்தை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்தயம் தனித்தனியாக நிற்காமல் இருக்குங்க. சரி, இது ஒரு டிப்பாக இருக்கும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஆப்பத்துக்கும் அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேங்க. ஆப்பத்துக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து வடைக்கும் ஊற வச்சுருக்கேன். எப்பயுமே நான் மாவு அரைக்கும் போது வடைக்கும் சேர்த்து அரைச்சிடுவேன். அடை இல்லைனா வடை ஏதாவது ஒன்று சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன். அவங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரெடி பண்ணுவேங்க. சாட்டர்டேனாலே அவங்களுக்கு பிடிச்சதை நான் ரெடி பண்ணி தருவேன். சேம் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சாட்டர்டே வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி தரலாம். இப்போ பாருங்கள், நான் கிரைண்டர்லாம் கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மாவு போடுவேன். நம்ம வேலையோடு வச்சுக்கிட்டு இதையும் செய்யும்போது நமக்கு இடமே இடைஞ்சலாக இருக்கும். எனக்கு இடம் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது, இடம் பத்தாது. நான் அதனால் எல்லாத்தையுமே தேய்ச்சி கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தாங்க நான் வந்து மாவு போடுறேன். இந்த மாதிரி நீங்களும் வீக்கெண்டில் ஒரு தடவை நீங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாவு அரைக்கிற அன்னைக்கு உங்களுக்கு ஈஸியாக எந்த சமையல் செய்ய முடியுமோ சேம் அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா மாவையும் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து ஈவினிங்கில் வந்து வடை செஞ்சு தரலாம். காலையில் டிஃபன் வந்து அடை இல்லைனா ஆப்பம் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி தரலாம். அது இல்லாமல் நமக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு மாவையும் அரைச்சி வச்சுக்கலாம். சேம் இது என்னுடைய டிப்பை வந்து நான் செய்கிறத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் அதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே நாள்லேயே நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி கிரைண்டரை போட்டுட்டு கழுவிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். மாவு அரைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரே நாளில் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு அன்றைக்கி ஈஸியாக சமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கீழே வந்து ஆப்பத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஆப்பெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம சாப்பிடும்போது தான் சாப்பிட முடியும். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஆப்பம் கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே மதன் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஆப்ப பால் எடுத்துக்கும் போது வீட்டில் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், ஆப்பத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி அரைக்கணும்னு. சேம் அதே மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு நான் ஆப்ப மாவை மட்டும் வெளியே வச்சுருவேன். வடைக்கு அரைச்ச மாவை அரைச்ச உடனே நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேங்க. நீங்கள் அந்த மாதிரி உடனே நீங்கள் வந்து உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்கள் உளுந்து மாவை வந்து புளிக்காது. இந்த மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு பாத்திரத்துலையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க.
நீங்கள் ஊற வைக்கும் போது மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. நம்ம வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுருக்கதும் வடைக்கு ஊற வச்சுருக்கதும் கரெக்டாக பார்த்துக்குங்க, இல்லைனா நம்ம மாற்றி போட்டுருவோம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஆப்பத்துக்கும் வடைக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்பத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து நம்ம வந்து வடைக்கு அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய உளுந்து வந்து ஆப்ப மாவோடு போயிடுங்க. அடுத்து நான் மாவு அரைக்கும் போதே நான் கொஞ்சம் வந்து உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. எதுக்காகனா நம்ம வந்து உளுந்தங்களி செய்யலாம் அப்படின்ட்டு. வாரத்தில் 2 நாளாவது உளுந்தங்களி கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும். லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. நானும் ரேஷ்மாவும் வந்து இப்போ எடுத்துக்கிறோம். எதனாலனா நமக்கு இடுப்பு வலி வராமல் இருக்கும். அது இல்லாமல் ஃப்யூச்சரில் இடுப்பு வலி வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து இப்போயே சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பொம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி வராதுங்க. இதை எடுத்துக்கிட்டால் உண்மையாகவே வலி வராது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி களி செஞ்சுட்டு வாரத்தில் 2 நாள் இல்லைனா 3 நாளாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். பேக் பெயின் வருதுனாலே நீங்கள் இந்த உளுந்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வலி வராமல் இருக்கும். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் நான் எடுக்க முடியாமல் போயிடுச்சு இந்த வீடியோவை. அதனால தான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நீங்கள் வச்சுட்டு அதை கொதிக்க விட்டுட்டு நீங்கள் இப்போ ஒரு பவுலில் நீங்கள் வந்து உளுந்து மாவு அரைச்சி எடுத்துக்கிங்கன்னா அதை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு நீங்கள் கொதித்த பிறகு தான் நீங்கள் அந்த மாவை சேர்க்கணும். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிண்டுனீங்கனாலே நமக்கு வந்து அந்த உளுந்து நல்லா வெந்து வாசனை வரும் பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா நான் வந்து கீ சேர்த்து ரேஷ்மா கொடுப்பேன். நீங்கள் கீ சேர்த்தும் சாப்பிட்லாங்க. ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா நல்லது. இதோட கொஞ்சம் தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்குங்க. நான் அப்படி தான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ஆனால் இதை ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தம்முன்னு ஆகிடும் வயிறு. ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உளுந்தங்களி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கொடுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அவங்க அதை சாப்பிட்டாங்கனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக இடுப்பு வலி ஃப்யூச்சரில் வராமல் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து 40+ நீங்கள் 40 வயசுக்கு மேலே வந்துட்டிங்கனாலே கொஞ்சம் நீங்கள் இந்த உளுந்தங்களிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் இல்லாமல் இருக்கும். அதனால தாங்க இது வந்து வீடியோ நானே எடுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் அப்படி ஃபுல்லாக என்னால் வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. சூடாக இருக்கும்போதே நீங்கள் அதோட கொஞ்சம் கீ சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் கீயாவது சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க லேடிஸ்க்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 1 ஸ்பூன் கீ வந்து சுத்தமான நெய்யாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒன்று சாப்பாட்டில் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா தோசை எதுலேயோ நீங்கள் சேர்த்தாது 1 ஸ்பூன் நெய் வந்து நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கீ வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நான் சாப்பிட போகிறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய ரொட்டீன் காலையிலேருந்து பாருங்கள். இந்த மாதிரி வீக்கெண்ட் ஒரு நாள் வந்து மாவரைக்கும் போது இந்த மாதிரி சமையலையும் ஈஸியாக பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தால் ஃபுல் டே வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி தாங்க இருக்கும். எல்லா நாளுமே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த மாவெல்லாம் அரைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நின்றுட்டே நம்ம இதை வலிச்சு எடுப்போம். அந்த மாதிரி வேலையாக இருக்கும். அடுத்து ஈவினிங் நான் என்ன ரெடி பண்ணுறேன்னா ஆட்டுக்கால் சூப்பு தாங்க. பாருங்க, இந்த இடையிலலாம் 2ஆக கட் பண்ணி வாங்கிக்கிங்க. அப்போ தான் நம்ம முடியெலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி தருவாங்க. நான் வந்து நல்லா வாட்டினதாக வாங்கியிருக்கேன். வாட்டி தான் தந்திருக்காங்க. இதை நல்லா க்ளீனாக நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணியிருக்கனால இங்கே பாருங்கள் நமக்கு வந்து கருப்பாக இருக்கும் பாருங்களேன். தீஞ்ச மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆட்டுக்கால் வேக வைக்கிறது வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாங்க. பட்டையும் கிராம்பும் சேர்த்தாச்சு. சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரிஞ்சில் சேர்த்துக்கலாம். சாப்பரில் பொடிசாக வந்து நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாங்க. நமக்கு வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஆட்டுக்கால் சூப் வைக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நான் சாப்பரில் 2 தக்காளியை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் 4 வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ சாப்பரில் போட்ட தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பரில் போட்டிங்கன்னா நல்லா நைஸாக நம்ம பொடி பண்ணி கொடுக்குறோம். அப்படி நீங்கள் சூப்பு ரெடி பண்ணுங்கள். அப்போ தக்காளியோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் நம்ம சூப்பில்.
தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆட்டுக்கால் சூப்புக்கு நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூனுக்கு நம்ம தனியா சேர்த்துக்கலாங்க, 2 வரமிளகா. இதை நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, நம்ம மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா ஒன்றும் பாதியமாக நான் வந்து நுணுக்கியிருக்கேங்க. ரொம்ப நைஸாக ஆக்கலை, ஒன்றும் பாதியமாக நுணுக்கியிருக்கேன். இப்போ நம்ம இதோட ஆட்டுக்கால் சேர்த்துடலாங்க. நம்ம வதங்கிடுச்சு பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இதில் ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. இதோட நம்ம பொடி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம சூப்பு தான், அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போயே நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு காரம்லாம் எவ்வளோ தேவையோ. இல்லை எனக்கு இது காரம் பத்தலை, மிளகு காரம் பத்தலை, எனக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க நான். பாருங்க, நான் வந்து உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம வந்து 15 விசில் வச்சு எடுக்க போகிறேங்க. நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பு வச்சிங்கன்னா 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்தால் நம்ம ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உப்பு காரம்னா கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க, உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பொடி பண்ணி வச்சதை போடுறத பதிலாக இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து விசில் போட போகிறேங்க. மூடி போட்டுருங்க. பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம குக்கர் மூடிடலாம். 15 விசில் வைங்க, அப்போ தான் நம்மளுடைய ஆட்டுக்கால் நல்லா வேகும். ஆட்டுக்கால் வெந்த பிறகு நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் சூப் எப்படி ரெடி ஆயிருக்கு. பாருங்க, நம்ம சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். எடுத்துங்க. நம்ம எப்படி இருக்கு? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். காலில் நல்லா வெந்திருக்கா பாருங்க, எடுத்து லைட்டாக. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlog நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.